சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போ தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் ஐயப்பன் தாங்கலில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் ஐயப்பன் தாங்கல் நகர கூட்டுறவு சங்க தலைவர் ANE பூபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் KP ஏசுபாதம் வரவேற்புரையாற்றினார். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் R கமலக்கண்ணன், கழக மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம், கழக மாணவரணி துணை செயலாளர் கோவிலம்பாக்கம் மணிமாறன் ஆகியோர் வீரவணக்க நாள் பொதுக்கூட்ட சிறப்புரையாற்றினர். உடன் மாவட்ட ஒன்றிய கிளை வட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பாகவும் சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பாகவும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பாஸ்கர் சோழர் வடக்கு பகுதி மாணவரணி செயலாளர் குமரசும், குன்றத்தூர் ஒன்றிய கழக அவைத்தலைவர் இளவரசி நாகப்பட்டினம் ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதிகள், சுதாகர் ஒன்றிய கழக பொருளாளர்கள், விஷ்ணுமூர்த்தி ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதிகள், மாமன்ற உறுப்பினர் மற்றும் பெருநகராட்சி சென்னை மாநகராட்சி கழக தலைவர் அவர்கள் எஸ் பாபு, அமித் சாரா ஒன்று இணைச்செயலாளர் அவர்கள் எஸ் இந்திராணி, கழக தலைவர் இணைச்செயலாளர் அவர்கள், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரான புருஷோத்தம் அவர்கள், மாவட்ட தேன்ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மாவட்ட கழக மாவட்ட பிரிவினுடைய துணை செயலாளர் எஸ் இந்திராணி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வர்த்தக அணி செயலாளர் SM தனசேகரன் அவர்களே, வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்த பொன்முடி இன்றைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. செம்மண்ல பல கோடி கொள்ள இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. 3 ஆண்டு சிறை தண்டனை. விரைவில் திருக்கோவிலூர்ல இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திமுக அந்த தொகுதியில ஜெயிக்கதான் இருக்குது. சட்டமன்றத்தில் இவன் போட்ட லூட்டு இருக்குதுன்னு கவர்னர் போயா அண்ணா, இன்னைக்கு உன் நிலைமைய பாத்தியாடா, ஒன்ன போடா கெட் அவுட் அனுப்பிச்சுட்டாங்கப்ப. என் அன்பு சகோதரிகளுக்கு கொடுத்த அந்த பஸ் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு பஸ், ஓசி பஸ்னா இன்னமும் உங்க அப்பா வீட்டு பணத்துல கொடுக்கற மாதிரி ஓசினா பொன்முடி இன்னும் கொஞ்ச நாள்ல ஓசியில களி தின்ன போற, ஓசியில ஜெயில இருக்க போற உன் நிலைமைய பாத்தியாடா, என்ன ஆச்சுன்னு பாத்தியா? ஒவ்வொருத்தரும் உள்ள போறான். எங்க ஊரை சேர்ந்த ஏவா வேலு அடுத்தது அவங்க வீட்டுல இன்னைக்கு ரைடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சாதாரண பஸ்ல விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த கண்டக்டர் எங்க கிட்ட இருந்து ஓடி போன ஓடுக இன்னைக்கு திருவண்ணாமலையில அருணை இன்ஜினியரிங் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், ஜீவாவேலு மெட்ரிகுலேஷன் பள்ளி, திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற பாதி இடம் ஏவா வேலுவுக்கு சொந்தம். அவன் விரைவில் உள்ள போக போறான். இங்க இருக்கிறான் பாருங்க திருடன் அன்பரசு, பல்லாவரத்துல ஒரு MLA இருக்கான் பார், எங்க அண்ணன் அறிக்கை விட்டுட்டாரு பார் கருணாநிதி, அவன் புள்ள மருமகளை ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல? திராவிட மாடல் ஆட்சி நடத்துறவன. இங்க இருக்கிற என் அன்பு சகோதரிகள்லாம் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்கம்மா. ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்ணு, ஒரு வேலைக்கு போன பெண்ணு, பல்லாவரம் MLA. அவன் அந்த கருணாநிதி மாதிரியே இந்த கருணாநிதி பார், அவன் பத்தி வச்சிருக்கிற பொறுக்கி புள்ள, அவன் மருமக சூடு வச்சு வாயில சூடு, தலையில் இருக்கிற முடியெல்லாம் நறுக்கி, இது வரைக்கும் வாய் திறந்த ஸ்டாலின் ஒரு வார்த்தை கண்டிச்சு பேசினாரா? இதுதான் திராவிட மாடலா? இன்னைக்கு எங்க அண்ணன் பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டிருக்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். சொன்னதை ஒன்னத்தையாவது நிறைவேற்றியா? நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த உதவாக்கார பையன் சொன்னானே, தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி சொன்னான், எங்க அப்பா ஆட்சிக்கு வந்தா, தளபதி ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்களே. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. மாநாட்டிலமா 80 லட்சம் பேருக்கிட்ட நாங்க கையெழுத்து வாங்கிட்டோம், புடிங்கிட்டோம்னு பேசலாம் பார். நீட் தேர்வை ரத்து பண்ண அந்த லெட்டர் எல்லாம் குப்பை தொட்டியில கிடக்குது. மாநாட்டுல, சேலம் மாநாட்டுல
இதுதான் இவன் கையெழுத்து வாங்கின லட்சணமா? நீயும் நானும் கையெழுத்து போட்டோமா அந்த நீட் தேர்வை ரத்து பண்ண? யாருக்கிட்ட இந்த திருட்டு பசங்க கையெழுத்து வாங்கினா? 80 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குப்பை தொட்டில தூக்கி போட்டாச்சு. நீட் தேர்வு ரத்து பண்ண முடிஞ்சதா? தியாகி கீரனூர் முத்துவுக்கு வீர வணக்கம். தியாகி கீரனூர் முத்துவுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தியாகி சிவகங்கை ராஜேந்திரனுக்கு வீர வணக்கம். தியாகி வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தியாகி சத்தியமோகன் முத்துவுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தியாகி விராலிமலை சண்முகத்துக்கு வீர வணக்கம். தியாகி விராலிமலை சண்முகத்துக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர சகோதரி சொன்ன மாதிரி இளைஞரணி மாநாட்டில் துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் தங்கை நம்மளுடைய கனிமொழி, அது மட்டும் இல்லாம அவருடைய பேரன் இன்பநிதி, இன்னும் யாரெல்லாம் ஏற்றுவாங்கன்னு தெரியல. இதையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் அப்படியே கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அதில் அவர் சொல்றாரு, எல்லாரும் உதயநிதி கெட்டியமா பிடிச்சிங்க, ஏன்னா அடுத்த முதலமைச்சர் அவர் தான்றது அந்த அளவுக்கு அவர் அங்க மூத்த தலைவர்களுக்கு திமுகவுக்கெல்லாம் ஒரு அறிவுரையா சொல்றாரு.